ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஷனை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். 11th மாணவர்களுக்கு மோஸ்ட்லி தமிழகத்தில் பெரும்பாலான விடைத்தாள் திருத்தக்கூடிய மையங்களில் இன்றைக்கி விடைத்தாள் திருத்த போகிறாங்க. ஃபஸ்ட் டே சிஇஎஸ்ஓக்கள் திருத்த போகிறாங்க. சார் 11th உடைய பேப்பர் வேல்யூஷன் லிபராக இருக்குமா, ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் 10th 11th 12th எல்லாமே ரெகுலராக கரெக்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி டீச்சர்ஸ் பேப்பர் திருத்தும் போது இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் விடைத்தாள் திருத்துவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மதிப்பெண்ணை கூட்டியோ குறைத்தோ கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 2022-23 பப்ளிக் எக்ஸாமில் 12th பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூ பண்ணதில் மதிப்பெண் குறைந்ததனால் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் மாணவர்கள் போட்டதில் மதிப்பெண்ணில் நிறைய சேஞ்சஸ் இருந்ததுனால நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸுக்கு அவங்களுடைய அன்னுவல் இன்க்ரிமெண்ட்டவே கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் இப்போயும் பேப்பர் வேல்யூஷன் பண்ணிகிட்டே வர்றாங்க. ஸோ அதனால் 10th 11th 12th அனைத்து வகுப்புகளுக்குமே பேப்பர் வேல்யூஷன் கரெக்டாக போகும். எந்த விதமான மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் தான் திருத்துவாங்க. ஒரு டீச்சர்ஸ் பேப்பர் வேல்யூ பண்ணும்போது அதுக்கு மேலே 2 ஹெட் இருப்பாங்க. சிஇ ஒருத்தவங்க இருப்பாங்க, எஸ்ஓ ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க டோட்டல் செக் பண்ணுவாங்க, பேஜ் வைஸ் செக் பண்ணுவாங்க, கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டிருக்காங்களா, நம்ம சரியான விடைக்கு தான் நம்ம மார்க் போட்டிருக்கோமா, டோட்டல்லாம் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் அடுத்த கட்டமாக எம்இஓக்கு போகும். அந்த மார்க் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் அவர்கிட்ட போனவங்க அவர் செக் பண்ணி தான் மார்க்கே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா டீச்சர்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக தான் அவங்க பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. மாணவர்களுக்கு எப்படியாச்சும் மதிப்பெண் போடணும், நல்ல ஸ்கோர் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, ப்ரெசன்ட்லாம் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் ஆன்சர் கீழே இருக்க மாதிரியே எல்லா ஆன்சர்ஸும் எழுதியிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையான மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதை குறைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வருத்தம் தான் போடுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா ஸோ இந்த மாணவன் ஏதாவது ரிலேட்டடாக எழுதியிருந்தால் கூட என்ன செய்வாங்கன்னா அங்கங்கே ஹாஃப் மார்க்கை போட்டு பாஸ் பண்ணத்தான் பார்ப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட் டே அப்படிங்கும்போது சிஎஸ்ஓக்கள் ரொம்ப கவனமாக திருத்துவாங்க. ஃபஸ்ட் டே உங்களுடைய பேப்பர்லாம் போச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை விட ஒரு மதிப்பெண்கள் குறைய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக சண்டம் போட மாட்டாங்களா சார்னா கண்டிப்பாக சண்டம்லாம் போடத்தான் செய்வாங்க. கவலைப்படாதீங்க. 11th மாணவருடைய பேப்பர் வேல்யூஷன் சூப்பராக போகும். நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணெல்லாம் வரும். இன்கேஸ் உங்களுக்கு மார்க்ஸில் வேரியேஷன் இருந்துச்சு, நான் ஆன்சர் கீழே செக் பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ரீடோட்டல் ரீவேல்யூஷன்லாம் அப்ளை பண்ணலாம், பேப்பர் ஸ்கேன் காப்பி வாங்கலாம். அதனால் கவனமாக திருத்தப்படும். உங்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் வரும். நாங்களும் பிரார்த்திக்கிறோம், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.